கருப்பாசரணம் கற்பன் திருவடியே சரணம். வாழ்க வளமுடன். அடியேன் கருப்பன் அடிமை சாமிஜி. அனைத்து உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, வியாபாரம். நம்ம ஒரு தொழில் பண்ணுறோம், இல்லை ஒரு உற்பத்தி ஃபேக்ட்ரியே வச்சுருக்குறோம் அப்படின்னா, வியாபாரம் செழித்து வளரணும். வியாபாரம் நல்லா இருந்தால் தான் நம்ம கையில் பண நடமாட்டம் இருக்கும். ஆனால் இன்றைக்கி ஒரு கடையவே எடுத்துக்கிட்டோம்னா, பக்கத்து கடையில் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு வியாபாரம் ஆகும். நம்ம கடையில் அடிச்சிட்ருக்கும். ஆட்கள் வரவே கம்மியாக இருக்கும். நுகர்வோர் கம்மியாக தான் வருவாங்க. ஆனால் பக்கத்து கடை அடுத்த கடையில் பார்த்தோம்னா எப்போ பார்த்தாலும் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரே மாதிரி பொருள் தான் நம்ம தயாரித்து விற்பனை பண்ணுவோம். ஆனால் எதிரி கம்பெனிக்கு அந்த அளவுக்கு வருமானம் இருக்கும், நமக்கு அந்த அளவுக்கு வருமானம் இருக்காது. இது ஏன்? இந்த மாதிரி பிரச்சனைகள் எதனால்? ஒன்று கண் திருஷ்டியாக இருக்கலாம், இல்லை நம்ம கிரக சூழ்நிலைகளாக இருக்கலாம். இதுபோல் பல விஷயங்களால் வியாபாரம் சரியாக நடக்காமல் இருக்கும். இதுக்கு என்ன செய்யணும்? இதுக்கு ஒரு மரத்தோட இலை மிக சிறந்தது. அதை வச்சு வியாபாரத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். எப்படி? அது இலை என்ன இலை? அரச மரம். இந்த அரச மரம் தெய்வீகமானது. இது மருத்துவத்துக்கும் இதில் உள்ள இலை, பட்டை, வேறு எல்லாமே மருத்துவ சம்மந்தப்பட்டதுக்கும் ரொம்ப சிறந்தது. அதே மாதிரி அரச மரம் தெய்வீகமானது. ஏன்னா அரச மர பிள்ளையார், ஏன்னா பிள்ளையாரே அரச மரத்துக்கிட்ட தான் வச்சு வணங்குவாங்க. அரச மர பிள்ளையாருக்கு பவர் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்லுவோம். நமக்கும் பார்த்துருப்போம், நம்மளும் அதை கண்கூட தெரிஞ்சிருந்திருப்போம். அப்போ அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு மரம் அரச மரம். இந்த அரச மர இலையை வச்சு தான் நம்ம வியாபாரத்தை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஒரு வளர்விரை சனிக்கிழமை என்ன பண்ணுறோம்? ஒரு 5 வெத்தலை, ஒரு கொட்டை பாக்கு, ஒரு ஊதுபத்தி, அதாவது ஒரு கூடு ஊதுபத்தி வாங்கிக்கிட்டு மாலை நேரத்தில் ஒரு 5 to 6 மணிக்குள்ளே மாலை நேரத்தில் ஒரு தனிமையான அரச மரம் இருக்கிற இடத்துக்கு போகிறோம். அதாவது இப்போ கோயில்களில் இருக்கிற அரச மரமாக இருந்தாலும் இருக்கலாம், ஏதோ இல்லை தனிமையாக ஒரு அரச மரமாக இருந்தாலும் இருக்கலாம். ஆனால் இந்த அரச மரத்துக்கு நம்ம பூஜை பண்ண போகையில் எந்த காரணத்தை கொண்டும் யார்கிட்டையும் எதுவும் பேசிடக்கூடாது. வீட்டில் இருந்து இதெல்லாம் எடுத்துக்கிட்டு பூஜை பொருளை எடுத்துகிட்டு கிளம்பையிலேயே எதுவுமே பேசாமல் தான் போகணும். அதே போல் அங்கே போயும் நம்ம இப்போ ஒரு பூஜையே பண்ணுறோம் அப்படின்னா மற்றவங்க யாராட்டும் இது என்ன எதுக்குன்னு கேட்பாங்க, இல்லை நம்மளை ஒரு விஸ்திரமாக பார்ப்பாங்க. அதனால் ஒரு தனிமையாக இருக்கிற ஒரு அரச மரத்தை பார்த்துக்கோங்க. அந்த அரச மரத்துக்கு ஒரு வளர்பிறை சனிக்கிழமை சாயந்தர நேரம் மாலை நேரத்தில் ஒரு 5 வெத்தலை, ஒரு கொட்டைப்பாக்கு, அது கூட பத்தி, அதாவது ஊதுபத்தி எடுத்துகிட்டு போங்க. யார்கிட்டையும் பேசாமல் எந்த ஒரு விஷயமும் வீட்டிலேருந்து கிளம்பையிலேயே அமைதியாக போய் அந்த அரச மரத்தின் காலடியில், அரச மரத்தோட அடியில் இந்த வெத்தலையை வச்சு அது கூட ஒரு 5 ரூபா காயின்ஸ், ஒரு 5 ரூபா காயின்ஸ், ஒரு 5 வெத்தலை, அதுக்கு மேலே ஒரு 5 ரூபா காயின்ஸு, அதுக்கு மேலே ஒரு கொட்டைப்பாக்கு வச்சு ஒரு 2 பத்தி போதும். இந்த பத்தியை தூபம் காட்டி என்ன வேண்டணும் அப்படின்னா, உங்கள்கிட்ட இருந்து நான் ஒரே ஒரு இலை பறிச்சுக்கிறேன். என்னோட தொழில் நல்லபடியாக நடக்கிறதுக்காக ஒரே ஒரு இலை நான் நாளை காலையில் உங்கள்கிட்ட இருந்து நான் பறிச்சுக்கிறேன். இந்த இலையை பறிக்கிறதுக்கு நீங்கள் எனக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அரச மரத்திட்ட ஒரு உத்தரவு வாங்கிக்கிறீங்க. மனசார வேண்டுனா போதும். வேண்டிட்டு அமைதியாக சத்தம் போடாமல் யார்கிட்டையும் பேசாமல் மீண்டும் வீட்டுக்கு வந்துடுறீங்க. மறுநாள் காலையில் அதிகாலையில் முடிஞ்சால் பிரம்ம முகூர்த்தத்தில், இல்லை சூரியன் உதிக்கிற நேரத்தில், காலை நேரத்தில் மீண்டும் அரச மரத்துக்கிட்ட போகிறீங்க. இப்போ போகையிலையும் அமைதியாக போகணும். அது சுத்தபத்தமாக குளிச்சுட்டு நம்ம வீட்டில் நம்ம குலதெய்வத்தை மனசார நினச்சி வேண்டிட்டு
இங்கேருந்து கிளம்பி போகிறீங்க. போய் அந்த அரச மரத்தில் ஒரே ஒரு இலை, நல்ல சுத்தமான இலை, என்ன கிழிச்சல் இல்லாத, ஏதோ ஒரு எந்த ஒரு அடையாளமும் இல்லாத ஒரு சுத்தமான ஒரு அரச மர இலையை பிடுங்கி அந்த இலையை அப்படியே நேராக எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறீங்க. வீட்டுக்கு வந்துட்டு அதை பூஜை ரூமில் வச்சு ஒரு நிமிஷம் நம்ம தெய்வத்திட்ட மனசார, நம் குலதெய்வத்திட்ட மனசார ஒரு வேண்டுதல் வச்சுட்டு, என்ன வேண்டுதல்னா, ஐயா இந்த அரச மர இலையை என்னோட கல்லாப்பெட்டியில் போய் வைக்க போகிறேன், மக்கள் எல்லோரும் வரணும், நல்ல ஈர்ப்பு சக்தி கிடைக்கணும், தொழில் நல்லபடியாக நடக்கணும், நல்ல வருமானம் வரணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு நீங்கள் துணை நிற்கணும் அப்படின்னு வேண்டிட்டு இந்த அரச மரத்து இலையை கொண்டு போய் நம்மளோட கல்லாப்பெட்டியில் வச்சிடுறீங்க. ஒரு பேப்பர் வச்சு அந்த பேப்பருக்கு மேலே இந்த இலையை வச்சிடுறீங்க. இந்த இலையை நீங்கள் அங்கே வச்சுருங்க. அது காஞ்சாலும் பரவாயில்லை. அது பாட்டுக்கு அந்த இலையை கொண்டு போய் நம்ம வச்சதுக்கு அடுத்து ஆட்டோமேட்டிக்காக நுகர்வோரை, அதாவது வியாபாரம் எக்ஸ்டன் ஆகும். மக்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்க தொடங்குவாங்க. என்ன, ஈர்ப்பு சக்தி கிடைக்கும். கண் திருஷ்டிகள்லாம் விலகி ஈர்ப்பு சக்தி கிடைக்கும். மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கடையில் வியாபாரம் செழிப்பாக நடக்கும். இந்த இலையை எந்த காரணத்தை கொண்டு எடுக்க வேண்டாம். அதை அப்படியே வச்சதாகவே இருக்கட்டும். காஞ்சி போயிருந்தாலும் அதோட ஈர்ப்பு சக்தி, அதோட தெய்வ குணம் இருக்கும். அந்த இலை சப்போஸ் கிழிஞ்சி போனால் மட்டும், ஏதோ கீறல் விழுந்து அந்த காஞ்சி போய் இருக்கிறதோ அப்படியே கீறல் விழுந்து கிழிஞ்சால் மட்டும் அந்த இலையை எடுத்து போட்டுட்டு மீண்டும் ஒரு வளர்பிறை சனிக்கிழமை இந்த மாதிரி ஒரு இலையை, அரசமர இலையை பிடுங்கி நம்ம கல்லாப்பெட்டியில் வைக்கணும். இந்த முறையை பயன்படுத்தி பாருங்கள். சிறப்பாக வியாபாரம் நடக்கும். நம்ம கல்லாப்பெட்டி நிறையும். இது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். கருப்பா சரணம், கருப்பன் திருவடியே சரணம். ஓம் நமோ பகவதே வாசுதேவ கிருஷ்ணாய நமோ நமக. ஓம் ஸ்ரீ 18ஆம் படி சந்தன கருப்பசுவாமியே நமோ நமக. அடியேனின் யூடியூப் சேனல் ஸ்ரீ கருப்பன் மாந்திரீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற வீடியோக்களை அறிந்து கொள்வதற்கும் பயன்படுத்தி கொள்வதற்கும் அடியேனின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அடியேன் கருப்பன் அடிமை சாமிஜி. வாழ்க வளத்தோடு, வாழ்க வளமுடன்.